வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி திமுக இளைஞரணி சார்பில் 100 பேச்சாளர்களை உருவாக்கும் மாபெரும் பேச்சு போட்டியில் வாருங்கள் மாணவர்களே, இளைஞர்களே, மாற்றத்தை காண பேச்சாளர் பணியை உருவாக்குவோம் என அமைப்பாளர் சிவ எம்எல்ஏ மாணவர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: அன்பார்ந்த இளைஞர்களே, கல்லூரி மாணவர்களே, வருகின்ற 26ஆம் தேதி காலை முதல் மாலை வரை புஸ்ஸி வீதியில் உள்ள ரோஸ்மா திருமண நிலையத்தில் புதுச்சேரி திமுக இளைஞரணி சார்பில் மாபெரும் பேச்சு போட்டி நடைபெறுகின்றது. திராவிட கழகத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும் முனைப்புடன் செயல்படும் தலைவர், தமிழக முதல்வர் அவர்களின் வழிகாட்டுதலில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் இளைஞர் அணியும் மாணவர் அணியும் இந்த போட்டியை ஏற்பாடு செய்து வருகின்றன. முத்தமிழ் அறிஞர், தமிழக முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நடத்தப்படும் இந்த பேச்சு போட்டிகள் தமிழகம் முழுவதும் நடைபெறுகின்றன. புதுச்சேரியில் நடைபெறும் இந்த போட்டிகளில் 18 வயது முதல் 25 வயது வரை உள்ள கல்லூரி மாணவ மாணவிகள், இளைஞர்கள் கலந்து கொள்ளலாம். கலைஞரின் என் உயிரினும் மேலான என்ற தலைப்பில் தொடங்கி என்றென்றும் பெரியார் ஏன், அண்ணா கண்ட மாநில சுயாட்சி, கலைஞரின் தொலைநோக்கு பார்வை, மானமிகு சுயமரியாதைக்காரர் கலைஞர், கலைஞர் நவீன நாட்டின் சிற்பி, ஹிந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், சமூக நீதி காவலர் கலைஞர், பேசி வென்ற இயக்கம், திராவிட மாடல் நாயகர் முதல்வர் மு.க. ஸ்டாலின், தமிழ்நாடு குடும்பங்களில் திமுக முதலான பல தலைப்புகளில் மாணவர்கள் பேசலாம். போட்டிகளில் பங்கேற்க ஆர்வமுள்ள மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மாநில திமுக இளைஞரணி அமைப்பாளர் சம்பத்குமார் எம்எல்ஏ, மாநில மாணவரணி அமைப்பாளர் வழக்கறிஞர் மணிமாறன், துணை அமைப்பாளர்கள் டாக்டர் நித்தேஷ், முகிலன் ஆகியோரை தொடர்பு கொண்டு பெயர்களை பதிவு செய்து கொள்ளலாம். சந்தேகங்களையும் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். எதிர்கால திராவிடத்தை பாதுகாக்கும் மாணவ பேச்சாளர்களே, வாருங்கள், புதிய தமிழகத்தை படைக்கும் தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் கரங்களை வலுப்படுத்த பேச்சு கருவியை முறையாக பயன்படுத்துவோம் என்று அவர் தெரிவித்தார். இளைஞர்களை நல்வழிப்படுத்தும் வகையில் தென்னிந்திய அளவிலான மிஸ்டர் சவுத் இந்தியா ஆணழகன் போட்டி புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் நடைபெற்றது. இந்த போட்டியில் புதுச்சேரி, தமிழகம், ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட ஆணழகன்கள் கலந்து கொண்டார்கள். மிஸ்டர் சவுத் இந்தியா பிரிவில் 75 கிலோ, 80 கிலோ, 80க்கும் மேற்பட்ட எடை கொண்ட ஆணழகன் கலந்து கொண்ட போட்டி 3 பிரிவுகளாகவும், இதேபோன்று மிஸ்டர் பாண்டிச்சேரி பிரிவில் 60 கிலோ, 70 கிலோ மற்றும் 80 கிலோ என 3 பிரிவாக கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினார்கள். இதில் மிஸ்டர் சவுத் இந்தியாவாக திண்டுக்கல் தினேஷ் மற்றும் மிஸ்டர் புதுச்சேரியாக புதுச்சேரியை சேர்ந்த மணிவண்ணன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். மிஸ்டர் தென்னிந்தியா பரிசை பெற்ற தினேஷுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு மற்றும் சுழற் கோப்பையும், மிஸ்டர் புதுச்சேரி பரிசை வென்ற மணிவண்ணனுக்கு 40,000 ரூபாய் ரொக்கமும் மற்றும் விருது சான்றிதழ் வழங்கப்பட்டது. மிஸ்டர் பாண்டிச்சேரி 70 கிலோ பிரிவு சாம்பியன் பாண்டிச்சேரி மற்றும் ஒட்டுமொத்த சாம்பியன் பிரிவில் 70 கிலோ பிரிவில் மிஸ்டர் சவுத் இந்தியா தங்கப்பதக்கம் மற்றும் மிஸ்டர் சவுத் இந்தியா சாம்பியன் புதுச்சேரியை சேர்ந்த ஆணழகன் மணிவண்ணன் பெற்றார். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆணழகன் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். மேலும் இதில் சிறப்பு விருந்தினர்களாக பாஜக திருபுவனை தொகுதி நிர்வாகி பாஸ்கர் மற்றும் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினரும் நமச்சிவாயத்தின் தீவிர ஆதரவாளருமான ஜெயபிரகாஷ் நாராயணன் மற்றும் பாஜக பிரமுகர் ஸ்ரீனிவாச பெருமாள் மற்றும் திமுக பிரமுகர் பார்த்திபன் உட்பட பலர் கலந்து கொண்டு பல்வேறு பிரிவுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார்கள். இதில் நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி எல்லைப்பிள்ளைச்சாவடி என்டி மஹால் எதிரில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனை மையம் அமைந்துள்ளது. இங்கு சென்னை அப்பல்லோ மருத்துவமனை சிறுநீரகவியல் சிறப்பு மருத்துவர் ரமேஷ் வருகை தந்து நோயாளிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். பின் அவர் கூறும்பொழுது, உலகம் முழுவதிலும் ஆண்களின் மரணத்திற்கு 2வது பெரிய காரணமாக இருப்பது புரோஸ்டேட் புற்றுநோய். இந்தியாவிலும் இந்த புரோஸ்டேட் புற்றுநோய் மெல்ல மெல்ல அதிகரித்து வருகின்றது. எனவே 50 வயதிற்கும் மேற்பட்டவர்கள் இந்த புற்றுநோய் உள்ளதா என்பதை கண்டறிய PSA பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். முன்னோர்களுக்கு இந்த புரோஸ்டேட் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருந்ததாலும் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். புரோஸ்டேட்டில் வீக்கம் காணப்படும். இது அடிக்கடி சிறுநீர் கழித்தல், மெதுவாக சிறுநீர் கழித்தல், இரத்த கசிவு போன்ற அறிகுறிகள் காணப்படும்.
சில சமயங்களில் புரோஸ்டேட் புற்றுநோய் முற்றிய நிலையில் எலும்புகளில் வலி ஏற்படும், சிறுநீரகம் செயலிழப்பு நடக்கும், முதுகெலும்பு அழுத்தப்படுவதால் உடலின் கீழ் பகுதியை இயக்குவதில் சிரமம் ஏற்படும். ஆரம்ப காலத்தில் கண்டறிந்தால் மட்டுமே புரோஸ்டேட் புற்றுநோய் குணமாக்க முடியும், இல்லையெனில் குணமாகும் வாய்ப்பு குறையும். எனவே 50 வயதிற்கு மேற்பட்ட ஆண்கள் அவசியம் புரோஸ்டேட் புற்றுநோய் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது என்று அவர் கூறினார். காரைக்காலில் அரசு உதவி பெறும் தனியார் ஆங்கில நடுநிலைப் பள்ளியின் ஆண்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன், முதன்மை பங்கு தந்தை பால்ராஜ்குமார், தலைமை ஆசிரியர் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். மேலும் இப்பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளின் கண்கவரும் ஆடல் பாடல் பட்டிமன்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் சிறப்புரையாற்றிய மாவட்ட ஆட்சியர் கூறுகையில், காரைக்கால் பகுதியில் மிகவும் சிறந்து விளங்கும் இப்பள்ளியில் பயிலும் மாணவர்கள் இச்சின்னஞ்சிறு வயதிலேயே இவர்களின் கண் கவரும் நடனம், பட்டிமன்றம் மற்றும் விளையாட்டு நிகழ்ச்சிகளை காணும் பொழுது தானும் சிறுபிள்ளை போல் தோன்றுவதாகவும் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் கூறினார். நிகழ்ச்சியில் முன்னதாக பள்ளி தலைமை ஆசிரியர் வரவேற்புரையாற்றினார். பின்னர் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கோப்பைகளும் பரிசுகளும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி இறுதியில் பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். குழந்தைகளை ஆசிரியராய், பொறியாளராய், மருத்துவராய், இன்னும் பல வித்தகர்களை உருவாக்கிய விருத்தங்களே படிக்க முடியும். ஆசிரியர்கள் பள்ளியில சொல்லிக் கொடுக்கிற பாடங்களை வீட்டில் திரும்பி திரும்பி சொல்லிக் கொடுக்கிறதாலதான் பிள்ளைகள் நன்றாக படிக்கிறார்கள். நடுவர்களே, எதிரில என்ன எழுதியிருக்காங்க? வீட்டில் பெண்கள் சீர்கொள்கின்றார்கள், பிள்ளைகளை கவனிப்பதே இல்லை என்று நினைக்கிறார்களா? எங்கள் தாய்மார்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, கம்ப்யூட்டர் திருவிழாக்கள், கை சமையல் செய்யும், காது சீரியல் கேட்கும், வாய் சீர்கொடுக்குவதில் படிக்கும், கண் கொண்டு பூமிக்கு பார்த்து நிற்கும். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் நன்றி தீரத்தையிலே அவன் நல்லவராகவும் தீயவராகவும் மண்ணை வளர்ப்பினிலே. தமிழக வெற்றிக் கழக தலைவரும் தமிழ் திரை உலகின் முன்னணி நடிகருமான விஜய் தனது கட்சி கொடியினை கடந்த 2 நாட்களுக்கு முன் சென்னை பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் அறிமுகம் செய்து கட்சி கொடி ஏற்றினார். இந்நிலையில் கட்சியின் கொடி அறிமுகம் செய்யப்பட்டதிலிருந்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மற்றும் நடிகர் விஜய் ரசிகர்கள் பல்வேறு விதங்களில் கட்சி கொடியினை விளம்பரப்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி உப்பளம் தொகுதி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி ராஜா கட்சியின் கொடியினை ஆழ்கடலுக்குள் ஏற்றி வீடியோ பதிவு செய்துள்ளார். இது தற்பொழுது இணையதளத்தில் வைரலாகி வருகின்றது. தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு இந்திரநகர் தொகுதி பொருளாளர் கலிய ஏழுமலை தலைமையில் அவரது ஏற்பாட்டில் பூத்துறை கிராமத்தில் உள்ள மனவளர்ச்சி குன்றிய சகோதர வாழ்வு மையத்தில் உள்ள சுமார் 100க்கும் மேற்பட்ட மனவளர்ச்சி குன்றியவர்கள் மற்றும் முதியவர்களுக்கு காலை உணவு உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள பல்வேறு தொகுதிகளிலும் இவர்களது சார்பில் நலத்திட்ட உதவிகள் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கு திருப்புவனை தொகுதி துணை செயலாளர் பிரபு என்கின்ற பிரபாகர் மற்றும் பாஸ்கர், விஸ்வநாதன், உருளையன்பேட்டை தொகுதி ஜெரால்ட், இந்திராநகர் தொகுதி தமிழ்மணி, ரமேஷ், மணவெளி தொகுதி பூமிநாதன், கேப்டன் துரை, ஜெயக்குமார், மண்ணாடிப்பட்டு தொகுதி தனஞ்செழியன், கார்த்திகேயன் உட்பட ஏராளமான தேமுதிக மாநில தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். இதில் சிறப்பு அழைப்பாளராக மணவெளி தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் திருநாவுக்கரசு உட்பட 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தேமுதிக நிர்வாகிகள், கேப்டன் மறைந்தாலும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவரது பிறந்த நாளை எப்பொழுதும் வறுமை ஒழிப்பு தினமாக தொடர்ந்து நாங்கள் கொண்டாடுவோம்.
அது மட்டுமின்றி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரி தமிழகத்தில் அதிக பெரும்பான்மையுடன் தேமுதிக ஆட்சி அமைக்கும், அந்நியார் முதலமைச்சராவது உறுதி என தெரிவித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.